ஒரு கிராமத்தில் அசுரன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் கனா கண்டு வார்த்தைகளை உருக்கி எடுத்து நட்புக்காக பயணங்கள் செய்ய விரும்பினான். ஒருநாள் அவன் ஒரு பெரிய காட்டில் சென்றான். அதில் பல வண்ணங்கள், இசைகள் மற்றும் விலங்குகள் இருந்தன. அசுரன் காட்டில் ஆட்சி செய்வது போல நடித்துக் கொண்டிருந்தான். அதற்குள் அவன் ஒரு பெரிய மாடையை தொடர்ந்து கண்டான். அது அசுரனின் கவனத்தை பரவலாக ஈர்த்து ஒரு நிமிடத்தில் அவன் அதுக்குள் சென்றான். மாடியில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அந்த புத்தகம் தம்மின் மூலமே உருவான சந்தோஷம் என்று தலைப்பாக கொண்டிருந்தது. அசுரன் புத்தகம் படிக்க ஆரம்பித்தான். புத்தகம் அவனுக்கு புதிய அறிவை கொடுத்தது. அதில் உள்ள கதைகள் மற்றும் பாடங்கள் அவனை தன்னம்பிக்கையோடு நிரப்பின. ஆவலாக அவர் மனதில் உள்ள கனவுகளை தேடி இப்போது தெரிவிக்கத் தொடங்கினான். முடிவில் அசுரன் எங்கு போனாலும் அவன் சந்தோஷத்தை தேடும் மகிழ்ச்சி புதிய நண்பர்களுடன் பகிர்ந்தான். இங்கே சந்தோஷம் எங்கு சென்றாலும் அசுரனும் ஆவலோடு செல்லும் என்பதையே உணர்ந்து அவன் வீட்டுக்கு திரும்பினான்.